தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கிய தமிழக அமைச்சரவை. காப்பீட்டு திட்டம், கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட 6 முக்கிய அறிவிப்புகள் வெளியீடு. பணியின் போது இறக்க நேரிடும் தூய்மை பணியாளர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் கிடைத்திட வழிவகை ஏற்படும். தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகள் எந்த பள்ளியில் பயின்றாலும் அவர்களுக்கு உயர்கல்வி கட்டணச் சலுகை மட்டுமின்றி விடுதி கட்டணம், புத்தக கட்டணங்களுக்கான உதவித்தொகையை வழங்கிடும் வகையில் புதிய உயர்கல்வி உதவித்தொகை திட்டம். தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு திட்டம் அறிமுகம். 30,000 வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதி. தூய்மை பணியாளர்கள் வசிக்கும் இடத்திலேயே வீடு கட்டுதல் என பல்வேறு முறைகளின் கீழ் 30,000 குடியிருப்புகள் கட்டித்தரப்படும். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு காலை உணவு அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளால் இலவசமாக வழங்கப்படும். சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி தடத்தில் 17 மின்சார ரயில்களின் சேவை 3 நாட்களுக்கு ரத்து. ரயில் பாதை மேம்பாட்டு பணி காரணமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. ஆடி கிருத்திகையை ஒட்டி அரக்கோணம் திருத்தணி இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கம். இன்று முதல் 18ஆம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக அறிவிப்பு. மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை எதிரொலி. ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் 3 மடங்கு அதிகரிப்பு. திருச்செந்தூர் முருகன் கோவிலின் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். அரோகரா முழக்கத்துடன் பக்தர்கள் வழிபாடு. அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம். மதுரையில் சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயற்சி. கும்மி அடித்து தங்கள் கோரிக்கையை வலியுறுத்திய மக்கள்.